அவர் சொல்ல காரியங்கள் நடக்கும். இன்னைக்கு இந்த படிப்பு ரொம்ப கஷ்டமா இருக்குது, இந்த வேலை ரொம்ப கஷ்டமா இருக்குது, இந்த ப்ராஜெக்டை கொண்டு போறது ரொம்ப கஷ்டமா இருக்குது, இந்த தொழில ஒரு புதிய முயற்சி எடுத்தேன், இது ரொம்ப டஃபா இருக்குது, எப்படி செய்ய? கர்த்தர் உங்களுக்கு ஞானத்தை கொடுப்பார், கவலைப்படாதீங்க. நீங்க செய்ய வேண்டிய ஒரே காரியம்லாம், கர்த்தர் ஞானத்தை தருகிறார், அவர் வாய் நின்று அறிவும் புத்தியும் வரும். எனக்கு இது செய்ய வழியெல்லாம் ஆண்டவரே, உங்க ஞானம் என்ன நிரப்பட்டோ, உங்க கிருபை என்ன நிரப்பட்டோ, நீங்க அறிவும் புத்தியும் கொடுங்க ஆண்டவரே. இன்னைக்கு நான் ஞானம் இல்லாத ஒரு மகன் மகள் தான், ஆனா நீங்க ஞானத்தினால் நிரப்புகிற பொழுது எல்லாவற்றையும் செய்ய கிருபை கொடுப்பீங்க. நான் சொல்லுகிற ஒரு ஜெபத்தை என்னோட கூட சொல்லுங்க. ஆண்டவரே, பெசேலுக்கு ஞானத்தை கொடுத்து அந்த ஆசரிப்பு கூடாரத்தை நிறுவும்படியா அவங்க எல்லாம் கிருபை கொடுத்தீங்களே, அதே போல நான் செய்கிற வேலையில என்னுடைய படிப்புல உங்க ஞானம் உங்க கிருபை என் மேல இறங்கிட்டுன்னு சொல்லுங்க. வசனம் சொல்லுகிறது, அவர் நீதிமான்களுக்கென்று மெய் ஞானத்தை வைத்திருக்கிறார். God has ordained sound wisdom for the righteous. நான் தேவனை பின்பற்றுகிற ஒரு மகன் மகள், ஆண்டவரை நம்பி ஆண்டருக்காய் நிற்கிறேன். அவர் நீதிமான்களுக்கென்று மெய் ஞானத்தை வைத்து இருக்கிறார். உங்களுக்கென்று மெய் ஞானத்தை வைத்து இருக்கிறார். The sound wisdom is ready for you. உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு அவர் கேடகமாய் இருக்கிறார். எந்த இடத்துல நீங்க ஃபெயில் ஆயிட மாட்டீங்க. Nowhere you will be let down. God is with you. ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார்.